வெல்கம் டு அப்துல்லா மஜித் சேனல். சுமார் 3000 வருடங்களுக்கு முன்னாடி மூசா நபி தன்னுடைய கையில வச்சிருந்த கோலை உயர்த்தும் போது அந்த கடல் ரெண்டா பிரிந்து அவங்களுக்கு வழி விட்டு இருக்குது. அந்த வழியை பயன்படுத்த மூசா நபியும் அவங்களுடைய ஆட்களும் அடுத்த பக்கம் போயிட்டாங்க. ஆனா அவங்கள பின்தொடர்ந்து வந்த கொடுங்கோல் அரசன் ஃபிரௌனும் அவங்களுடைய படையும் கடல்லே மூழ்கி இறந்தும் போறாங்க. இதை கேட்கக்கொள்ள எப்படியுமே நம்ப இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுதான் உண்மை. 3000 வருடங்களுக்கு முன்னாடி கடல்ல மூழ்கின ஃபிரௌன் உடைய உடல் இப்பயும் மீண்டும் கரை ஒதுங்கிக்கிறது. அந்த உடல் ஏன் அழுகாம எப்ப மூழ்கினானோ அதே நிலையில ஏன் இப்படி இருக்கு? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிட்டே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என் ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸா சேரும். இந்த மர்மமான வரலாறு தொடங்கின ஆண்டு 1897 ஆண்டு. இந்த ஆண்டுல ஈஜிப்ட்ல ரெட் சீல கடல்ல மர்மமான ஒரு உடல் கரை ஒதுங்கிக்கிறது. அந்த உடல் இப்ப வாழ்ந்து வந்த மனிதர்களுடைய உடல் மாதிரியே இல்லைன்னு அப்படின்னும் அந்த உடல் அமைப்பு முகம் பாவனைகள் எல்லாமே வித்தியாசமானமாய் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னும் அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பழங்குடியான மக்கள் நோட் பண்ணுறாங்க. அவங்க இதை பத்தி ரொம்பவே பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அரசாங்க அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. விரைந்து உடனே அங்க வந்த அரசாங்க அதிகாரிகள் அந்த உடலை தேட பரிசோதனைகளுக்கு உட்படுத்துறாங்க. அப்படின்னு சொன்ன ரிசர்ச்சுக்கு அப்படி தேட பரிசோதனைகளுக்கு பண்ணின டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது இண்டிகோ நேத்தோ இருந்து போனவங்களோட உயிர் இல்ல, இந்த உடலை விட்டு உயிர் பிறந்து பல 100 ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயம் மெல்ல மெல்ல இஜிப்ட்ல இருக்கக்கூடிய எல்லா மம்மி ஆர்கியாலஜிஸ்டும் திறந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் இதை ஆராய்ச்சி பண்ணின போறோம் அவங்களுக்கு உண்மை விளங்கி இருக்கு. அது என்ன அப்படின்னா, இஜிப்டை ஆண்ட கடைசி மன்னனும் ஃபிரௌனுடைய உடல்னு தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம உடல் உறுப்புகள் கூட அழியாம இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இது கேட்ட மொத்தம் அறிவியலே தம்பிச்சு போயிட்டு இருக்குது. எல்லாமே இதை கேட்ட உடனே சொக்காவிக்கிறாங்க. அவனுடைய உடலை வச்சு பலவிதமான ஆராய்ச்சிகளும் பண்ணி பார்க்குறாங்க. ஆனாலும் யாருக்குமே உண்மை புலப்படல. சரி, இதுக்கு மேல் எங்களால முடியல, இந்த உடலை ஏன் அழுகலன்னு காரணம் எங்களை தெரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு கடைசி அவனுடைய உடலை கொண்டு போயிட்டு மியூசியம்ல வச்சிடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 வருஷமா ஃபிரௌன் உடைய உடல் மியூசியம்ல தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா 1981 ஆண்டுல பிரான்ஸ் கவர்மெண்ட் ஃபிரௌன் உடைய உடலை மறுபரிசோதனை செய்ய முடிவு பண்ணி பிரான்ஸ் மம்மி சர்ஜன் ஹெட்டான டாக்டர் மோரிஸ் உடைய தலைமையில ஒரு சிறப்பு குழுவா நியமிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பிரான்ஸ் அண்ட் இஜிப்ட் கவர்மெண்டோட ஒத்துழைப்போட ஃபிரௌன் உடைய உடல் ராஜ மரியாதையோட கொண்டு வரப்படுவது. அதுக்கப்புறம் டாக்டர் மோரிஸ் ஃபிரௌன் உடைய உடலை அதிநவீன கருவிகளை வச்சு பல கட்ட ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாரு. அண்ட் அவராலும் கூட இதுக்கு பின் நீக்கிற மர்மமான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. அண்ட் அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா குழுவை சேர்ந்த சக ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் டாக்டர் மோரிஸ் கிட்ட சொல்லுறாரு, இந்த ஃபிரௌனை பத்தி இஸ்லாமிய புனித நூலான அல் குர்ஆன்ல குறிப்பிட்டப்பட்டிருக்குது. அதுல நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு பஞ்சபூதங்கள் எதுவுமே தீண்டாதுன்னு குறிப்பிட்டப்பட்டிருக்குது. அவர் இதெல்லாம் டாக்டர் மோரிஸ்க்கு சொன்ன உடனே டாக்டர் மோரிஸ் சொன்னாரு, இதெல்லாம் அறிவியலுக்கு எதிரான கட்டுக்கதைகள், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அவருடைய ஆராய்ச்சியை ஃபுல்லாவே ஃபோக்கஸா ரிசர்ச் பண்ணுறாரு. இதுக்கு உண்மையான ஆன்சர் கிடைக்கும்னு இப்ப இந்த ரிசர்ச்சுடைய முடிவு நாளும் நெருங்குது. அப்பையும் மோரிஸால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியில வேற ஆப்ஷனே இல்லாம அப்படி என்னத்தான் குர்ஆன்ல ஃபிரௌனை பத்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள ஃபிரௌனுடைய கதையை குர்ஆன்ல படிக்க தொடங்குறாரு டாக்டர் மோரிஸ். அந்த சமயத்துல அந்த குர்ஆன்ல தான் ஃபிரௌனுடைய ஒட்டுமொத்த வரலாறே தெரிய வந்திருக்குது. சுமார் 3000 வருடங்களுக்கு முன்பு எல்லாம் வரங்களும் நிறைந்த செல்வ செழிப்பான ஈஜிப்ட் தேசத்தை ஆண்ட கடைசி மன்னன் தான் ஃபிரௌன். ஃபிரௌன் ஒரு மன்னன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் இருந்த கொடூரமான மோசமான மன்னன். அந்த மன்னன் பலாயிரம் பனு இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தி அவங்களுக்கு சரியான உணவு கூட கொடுக்காம தனக்கான வேலைகளை செய்ய வச்சு சர்வ அதிகாரத்தோட உச்ச நிலையில இருந்திருக்கிறார். ஃபிரௌனை பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயுமே கடவுளை மடிச்சதே இல்லையா. தான் கடவுள், அனைத்து மக்களும் தன்னை தான் கடவுளா வழிபடணும்னு அந்த அடிமை மக்களை வச்சு அவனுடைய மிகப்பெரிய முழு உருவ சிலையை கட்ட வச்சு அவங்களை வழிபட சொல்லிக்கிறான் ஃபிரௌன். ஒரு நாள் ஃபிரௌன் தூங்கிட்டு இருக்க போது அவன் எந்த மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தானோ அந்த மக்கள் இருக்கிற திசையில ஒரு நெருப்பு பந்து பறந்து வந்து அவனுடைய அரண்மனையில விழுந்து அவனுடைய அரசாட்சியை கவுக்குற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. இந்த கனவுல பயந்து போன ஃபிரௌன் அவனுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இருந்ததுனால அடுத்த நாள் அவன்
நாட்டில் ஈக்கிற எல்லாம் ஜோசியர்களையும் வர சொல்லி அந்த கனவுக்கான விளக்கத்தை கேட்கிறான் ஃபிரௌன். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இனி வரும் காலத்துல அந்த அடிமை கூட்டத்துல ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும், அந்த குழந்தையால தான் உன்னுடைய அழிவு ஏற்பட போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க அந்த ஜோசியர்கள். உடனே இதை கேட்டு பயந்து போன ஃபிரௌன் இதுவரைக்கும் வரலாற்றுல எந்த ஒரு மன்னனுமே செய்யக்கூடாத ஒரு செயலை செய்ய துணிகிறான். ஜோசியர்கள் சொன்ன அந்த குறிப்பிட்ட காலங்கள்ல ஆண் குழந்தைகள் கொல்ல சொல்லி உத்தரவிட்டான். இதனால பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல பிறந்த ஆண் குழந்தைகள் ஈரம் இறக்கம் இல்லாம வெட்டி வீசப்பட்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் எகிப்துல குழந்தைகளுடைய கதறல் சத்தமும் கர்ப்பிணி பெண்களுடைய அழுகையும் ஓலமும் ஒலிச்சுக்கிட்டே இருந்திருக்குது. இப்படி பலாயிரம் குழந்தைகளை கொண்ட ஃபிரௌன் எந்த ஒரு குழந்தை பிறக்க கூடாதுன்னு நினைச்சானோ அந்த ஒரு குழந்தை கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட அந்த குழந்தை பாதுகாப்போட பிறக்குது. அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, மூசா நபி. இவரை தான் கிறிஸ்டியானிட்டில மோசஸ் என்றும் சொல்றாங்க. ஃபிரௌனுடைய ஆட்கள் நெருங்குறதுக்கு முன்னாடி பிறந்த உடனே அந்த குழந்தையுடைய தாய் அந்த குழந்தைய கூடையில வச்சு நைல் நதியில விட்டுடுறாங்க. நைல் நதியில பயணிச்ச குழந்தை கடைசி ஃபிரௌனுடைய அரைமணிக்கு பக்கத்துல ராணி குளிக்கிற இடத்துல வந்து சேருது. அந்த குழந்தையுடைய தெய்வீக முகத்தை பார்த்து ஃபிரௌனுடைய மனைவி தனக்கு குழந்தை இல்லாத நாள் ஃபிரௌனுடைய அனுமதியோட தனது சொந்த மகனை வளர்த்து வாராங்க. பிறகு வருடங்களோட மூசா நபி வாலிப வயசு அடைகிறாரு. வாலிபமான மூசா நபிக்கு ஃபிரௌனுடைய சர்வ அதிகார ஆட்சி சுத்தமாவே பிடிக்காம போகுது. ஒரு கட்டத்துல மூசா நபிக்கு ஒரு இறை செய்தி கிடைச்சி ஃபிரௌன் கிட்ட போயிட்டு சொல்லுறாரு, ஃபிரௌன் கடவுளுடைய ஆணைப்படி உன் சர்வாதிகார ஆட்சியை நீ இப்பவே கைவிடணும். நீ அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற ஆயிரக்கணக்கான பனு இஸ்ராயல் மக்களை விடுவிக்கணும். இது நடக்கலன்னா நீயும் உன்னுடைய நாடும் கடுமையான பஞ்சத்துக்கு ஆளாவீங்க. அது மட்டும் இல்லாம நீ இருந்த பிறகு உன் உடலை கூட பஞ்சபூதங்கள் தீண்டாதுன்னு மூசா நபி ஃபிரௌன் கிட்ட சொல்லுறாரு. ஆனா அன்னைக்கு மூசா நபி ஃபிரௌனுடைய சொல்கள் அவமதிச்சு மூசா நபியை அரண்மனையை விட்டே வெளியேற்றிட்டான் ஃபிரௌன். இந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பிறகு ஈஜிப்ட்ல கடுமையான பஞ்சம் நிலவுது. பல லட்சமான வெட்டுக்கிளிகள் கூட்டமாய் வந்து விவசாயிகள் நிலைமை இல்லாம சூறையாடுது. தவளைகள் கூட்டமா வருது. நைல் நதி முழுக்க முதலைகளால ஆக்கிரமிக்கப்படுது. கடைசியா ஈஜிப்ட்ல ரத்த ஆறே ஓடுது. அப்பதான் ஃபிரௌனுக்கு புரிய வருது மூசா நபி தான் இறைவனால அனுப்பப்பட்ட இறை தூதர்னு. அது மட்டும் இல்லாம தனது மரணத்துக்கு காரணமாயிருக்க போறது மூசா நபி தான் பயந்து ஃபிரௌன் என்ன பண்ணுறான், மூசா நபியை கொல்ல அவனுடைய மொத்த படைய திரட்டி கொண்டு போறான். இறை அருளால முன்கூட்டியே தெரிஞ்ச மூசா நபி ஃபிரௌன் அடிமைப்படுத்தி வச்சிருந்த பனு இஸ்ராயல் மக்களை கூட்டிட்டு எகிப்தை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறாரு மூசா நபி. ஆனாலும் அந்த மக்களை விடாம திரட்டி கொண்டு போறாங்க ஃபிரௌனுடைய படை. அந்த நேரத்துல தான் இறைவனுடைய கட்டளைப்படி தன்னுடைய கைத்தடியை நகர்த்த ஆர்ப்பரிக்கும் சென்கடலை ரெண்டா பிளக்குது. அது வழியால பனு இஸ்ராயல் மக்களும் மூசா நபியும் அடுத்த கரைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபிரௌன் அவங்கள விடாம வெறியோட துரத்த மறுபடியும் மூசா நபி கையில இருந்த கோலை விடாம தரையில மீண்டும் அடிக்க சென்கடல்ல மறுபடியும் விளங்கி ஃபிரௌனும் அவனுடைய படையும் கடல்ல மூழ்கடித்து கொல்லப்படுறாங்க. பாருங்க, 1500 வருஷம்க்கு முன்னாடி எழுதப்பட்ட அல் குர்ஆன்ல இப்படி ஒரு வரலாற்றை படிச்ச டாக்டர் மோரிஸ்க்கு குர்ஆன் மேல பயங்கரமான நம்பிக்கை வந்திருக்குது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டாக்டர் மோரிஸ் குர்ஆன் அண்ட் மாடர்ன் சயின்ஸ் என்று ஒரு புக்கை எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் டாக்டர் மோரிஸ் முஸ்லிமா கன்வெர்ட் ஆகிக்கிறாரு. 3000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த வரலாறை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. தேங்க்யூ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு நோட்டிபிகேஷன்ஸும் அப்டேட்டா வந்து சேரும். தேங்க்யூ.